வணக்கம். முருகப்பெருமானை வீரமிக்க போர்க்கடவுளாக நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அவரது அறிவு கூர்மை, கருணை மற்றும் இணையற்ற சக்தியை வெளிப்படுத்தும் சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் எப்போதாவது கேட்டதுண்டா? இன்று முருகனின் அதிசயிக்க வைக்கும் கதைகளை பார்க்கப் போகிறோம். வாருங்கள், நமது முதல் கதை ஒரு சாதாரண மாம்பழத்துடன் தொடங்குகிறது. ஒரு நாள் நாரத முனிவர் ஞானப்பழம், அதாவது ஞானத்தின் கனியை கைலாய மலைக்கு கொண்டு வந்தார். உலகை முதலில் சுற்றி வருபவருக்கே அந்த கனி கிடைக்கும் என்று சிவபெருமான் அறிவித்தார். முருகன் தன் வேகமான மயிலின் மீது ஏறி தன் பயணத்தை தொடங்கினார். அது அவருக்கு நீண்ட நேரம் எடுக்கும் பயணம். ஆனால் அவரது சகோதரர் விநாயகர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் தன் பெற்றோர்களான சிவனையும் பார்வதியையும் சுற்றி வந்து, என் பெற்றோரே என் உலகம் என்று கூறினார். அவரது ஞானத்தால் வியப்படைந்த சிவன் கனியை விநாயகருக்கே கொடுத்தார். முருகன் முதலில் ஏமாற்றமடைந்தாலும் பின்னர் தன் சகோதரனின் ஞானத்தின் ஆழமான பொருளை புரிந்து கொண்டார். இந்தக் கதை உண்மையான ஞானம் என்பது உடல் பயணங்களைப் பற்றியது அல்ல, அது நம் இதயத்தில் இருக்கும் ஞானமே என்று நமக்கு கற்பிக்கிறது. அடுத்ததாக காதல் பற்றி பேசலாம். முருகனின் இரு துணைவியர்கள் வள்ளி மற்றும் தெய்வானை. அவர்களின் திருமணக் கதைகள் மிகவும் தனித்துவமானவை. தெய்வானையுடனான அவரது திருமணம் பெரும் மரியாதையுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில், வள்ளியுடனான அவரது திருமணம் உண்மையான காதல் மற்றும் பக்தியின் கதை. வள்ளி ஒரு பழங்குடி இளவரசி, முருகனின் தீவிர பக்தை. அவளது இதயத்தை வெல்ல முருகன் ஒரு வயதானவர் மற்றும் மரம் என பல மாறுவேடங்களை எடுத்தார். தன் சகோதரர் விநாயகரின் உதவியுடன் ஒரு காட்டு யானையாகத் தோன்றி தந்திரமாக அவளை திருமணம் செய்து கொண்டார். இந்தக் கதை உண்மையான காதல் விஷயத்தில் முருகனின் விடாமுயற்சியையும் அவரது விளையாட்டுத்தனமான இயல்பையும் காட்டுகிறது. நீங்கள் பார்த்தபடி முருகப்பெருமான் வெறும் போர் கடவுள் மட்டுமல்ல, அவர் ஞானம், அன்பு மற்றும் புத்திசாலித்தனத்தின் கடவுளும் கூட. இந்தக் கதைகள் அவரது ஆளுமையின் பல பரிமாணங்களை உணர்த்துகின்றன. அடுத்த வீடியோவில் ஒரு புதிய புராணக் கதையை நாம் ஆராயப் போகிறோம். முருகன் ஒருமுறை ஒரு மாமரமாக உருமாறிய ஒரு சக்தி வாய்ந்த அசுரனுடன் போரிட்டது உங்களுக்குத் தெரியுமா? சூரசம்ஹாரம் எனப்படும் அந்த நம்ப முடியாத கதையை கேட்க அடுத்த முறை எங்களுடன் இணையுங்கள்.